லாகின் போர்ட்டலு இது வந்து இன்ஸ்பெக்டரோட லாகின் போர்ட்டலு, இது அவரோட ஆஃபீஸு. நீங்கள் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலோடதை வந்து இப்படி வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுக்குற அளவுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாருன்னா அப்போ எந்த விதத்தில் எடுத்துக்கிற சொல்லுங்கள். ராமநாதபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பணிபுரியும் வாகன மோட்டார் ஆய்வாளர் தங்கராஜ் என்பவர் அலுவலகத்திற்கு வராமல் இடைத்தரகர்கள் மூலம் அலுவலக பணியை மேற்கொள்வதாக புகார் எழுந்துள்ளது. புகார் குறித்து தகவல் அறிந்த நியூஸ் தமிழ் செய்திக்குழு அங்கு சென்றபோது தங்கராஜின் அறையில் அவரது அலுவலக பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட கணினியை பயன்படுத்திய இடைத்தரகர் மாரி என்பவர் ஆன்லைனில் அனுமதி கொடுக்கும் வேலையை பார்த்து வந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அவரோட லாகின் போர்ட்டலு, இது வந்து இன்ஸ்பெக்டரோட லாகின் போர்ட்டலு, இது அவரோட ஆஃபீஸு. நீங்கள் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க சார், உங்களே எனக்கு தெரியும், எனக்கு பழக்கம் இல்லையா? அதுக்கு சொல்லார்ல, ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலோடதை வந்து இப்படி வந்து நீங்கள் அப்ரூவல் கொடுக்குற அளவுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாருன்னா அப்போ எந்த விதத்தில் எடுத்துக்கிற சொல்லுங்கள். சார், நீங்கள் எனக்கு ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா வந்து சாருக்கு எல்லா வசூல் உட்பட எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அதுபோக சார் இல்லாட்டால் மாறின்ற ஒரு புரோக்கர் இருக்காரு. யாருக்கு அப்ரூவ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத முடிவு செய்யறது அவர்தான். இன்ஸ்பெக்டர் சார் வந்து போயிட்டாலுமே அலுவலகத்துல இருந்து கோப்புகள்ல அனுமதி கொடுக்கறதே அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம போன புரோக்கர்கள்ட்ட கோப்பு வாங்கி உங்களோட கணினியில உங்களோட அறையில பூட்டி இருந்த அறைக்குள்ள உட்கார்ந்து அவர் தான் கோப்பு அந்த ஆன்லைன்ல எல்லா அப்ரூவும் அவர் தான் கொடுக்கறாரு. இல்ல அவர் எப்படி உங்க அறைக்குல வந்து உங்க கணினியை இயக்குனாருன்றத என்ன சார்? இல்ல சார், அதாவது நீங்க சொல்ற மாதிரி சார், ஒரு டோனரோ ஒரு பிரிண்டரோ ஒரு ஓஎஸ் கரெக்ட் ஆனா அது வந்து செக்அப் பண்ற உங்களோட ஆன்லைன் போர்ட்டல்ல வச்சு வேலை ஆக்குறது இருக்கு. அவரே வேலை பார்க்கறத கேட்டுட்டு தான் உறுதிப்படுத்தி இருக்காங்க. உறுதிப்படுத்தாம சொல்லல சார், திருப்பியும் சொல்றேன். நான் நானே உறுதிப்படுத்திட்டு தான் உங்கள்கிட்ட கேட்கறேன். ராம்நாடு ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து இன்ஸ்பெக்டரே சரிவர வர்றது கிடையாது. அந்த இன்ஸ்பெக்டருக்கு பதிலாக மாறின்ற ஒரு புரோக்கர் மூலியமாக தான் எல்லா வேலைகளுமே நடக்குது. இது பலமுறை நாங்கள் நிறையா இடத்துல சுட்டி காட்டியும் மனுக்களும் கொடுத்துருக்கோம். எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிற மாதிரி தெரியல. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டையே அந்த புரோக்கர் மூலியமாக தான் இயங்குது. கவர்மெண்ட் வெப்சைட்டை தனி ஒரு புரோக்கர் போய் லாகின் பண்ணி தான் எல்லா வேலையுமே பார்த்து கொடுக்குறாப்புல. ஒரு இன்ஸ்பெக்டர் இல்லாட்டினா கூட அவர் போய் அவர் ரூமில் இன்ஸ்பெக்டர் ரூமில் உட்காந்து ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு யார் அந்த உரிமை வந்து கொடுத்ததுன்னு தெரில. கவர்மெண்ட் வெப்சைட் இருந்ததை வந்து எவ்வளவோ வேலைகள் பண்ணலாம், அதை வந்து தவறுதலாக நடத்திக்கிருக்காங்க. மாறின்ற ஒரு மூலியமாக தான் எல்லாமே லஞ்சம் வாங்கிட்டு தான் எல்லா இதுவுமே நடக்குது, எல்லா வேலைகளுமே நடக்கிறது. இன்ஸ்பெக்டர் மூலயமா இன்ஸ்பெக்டர் வந்து வர்றதே கிடையாது. இது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும். லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து ஒழுங்கான நடவடிக்கை எடுத்து அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன்.